நல்லா பார்த்து சொல்லியா. நான் சொன்ன சரியாதாம்மா இருக்கும். போன தடவை உங்க மருமகளுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை தானே பிறந்துச்சு. இப்ப அதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க? இந்த தடையாவது என் மருமவளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமான்னு நல்லா பார்த்து சொல்ல. இதான் சொல்றேன். அப்பனே கணேசா, அம்மா இந்த பாருமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நான் கும்பிடுற சூலி பொய் சொல்ல மாட்டா. இந்த முறையும் உன் மருமகளுக்கு பொட்ட புள்ளதாமா பிறக்கும். இது ஆண்டவனோட கட்டளம்மா. அடச்சி வாய முடியா. பொட்ட புள்ள பிறக்குமாம்ல பொட்ட புள்ள. இந்தா இதை தூக்கிட்டு ஓடி போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத போயா. ஏமா நான் என்ன வேணா சொன்னேன்? மை என்ன சொல்லிச்சு ஆத்திரமா சொல்றேன். ஏன் மேல போய் எரிஞ்சு விழுறீங்களே? எதுவும் சொல்ல வேணாம். உனக்கு ஒரு கும்பிடு, உன் வாக்குக்கு ஒரு கும்பிடு. முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போயா. வந்துட்டான் வாக்கு சொல்ல. என்னம்மா குறி சொல்றது தலைதறிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு? அந்த ஆளுகிட்ட மை போட்டு இந்த தடவை என்ன புள்ள பிறக்குன்னு கேட்டேன். பொட்ட புள்ள பிறக்குன்னு சொல்லிட்டு போறான். ஏமா உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? அதான் செக்அப் பண்ண டாக்டர் உன் மனசு மாதிரி குழந்தை பிறக்குன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன குறி பாக்குறேன் குருவி பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க? உன் மனசுப்படி உனக்கு பேரன் தான் பிறப்பான். சரியா? வயிற்று பசிக்கு சோறு போடுறியா? வாப்பா. அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் கும்பிடுற திரிசூலி பொய் சொல்ல மாட்டா. இந்த தடவையும் உங்க மருமகளுக்கு பொட்ட புள்ள தான் பிறக்கும். இது ஆண்டவன் கட்டளை. ஏமா அடுத்து நீங்க தான் உள்ள போறீங்களா? ஆமா. அம்மா குழந்தைக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு, உடம்பு அனலா கொதிக்குது. நான் போய் முதல்ல பாத்துட்டு வந்துடுறேம்மா. உங்களுக்கு அப்புறம்தாம்மா என்ன கூப்பிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் போய் குழந்தைய காமிச்சிட்டு வந்துடுறேம்மா. என்ன புள்ள? பொம்பளை பிள்ளைம்மா. இல்ல இல்ல, நேத்தெல்லாம் என் மருமக வயிற்று வலியால் துடிச்சிட்டு இருந்தா. நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்னடா கண்ணு, பொட்ட புள்ள எக்கெடு கேட்டா நமக்கு என்ன? இதுக்கெல்லாம் பரதாம பார்க்க கூடாது. சரோஜா நீங்க உள்ள போங்க. சரோஜா எந்திரி கண்ணு. நீங்க மட்டும் உள்ள போங்க. போமா, உனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்க போகுது. எதுக்கும் டாக்டர் கிட்ட விசாரிச்சுக்க. போ. வா சரோஜா உட்காரு. நீ ஒவ்வொரு தடவை செக்கப்க்கு வரும்போதும் நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப டல் ஆயிட்டே வர, முகத்துல சந்தோஷத்தையே காணோம். இல்ல டாக்டர், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நிச்சயமா இல்ல. ஒரு குழந்தைக்கு தாயாக போறோமேங்கிற பூரிப்பு உன் முகத்துல கொஞ்சம் கூட இல்ல. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கு. சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? உண்மைதான் டாக்டர், பறி கொடுத்த வேதனையும் இருக்கு, இன்னொரு தடவை பறி கொடுத்துருணுங்கிற பயம் இருக்கு டாக்டர். நீ என்ன சொல்ற சரோஜா? ஆமா டாக்டர், இது எனக்கு 2வது பிரசவம். முதல் பிரசவத்துல எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. ஆண் குழந்தை தான் வேணும்னு பித்து பிடிச்சு அலைஞ்ச என் புருஷனும் மாமியாரும்
அந்த குழந்தைய என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னடா செல்லம், தூங்குடா செல்லம். அம்மா செல்லம்ல. என்னம்மா? என்னடா அம்மாவே பார்த்துட்டு இருக்க? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. என்னம்மா? தூங்குடா செல்லம். தூக்கம் வர மாட்டேங்குதா? என்னடா இப்படி முழிச்சிட்டு இருக்க? தூக்கம் வரலையா? என்னடா அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, அம்மாக்கு தூக்கம் வருதுல்ல, நீங்களும் சமத்தா தூங்கணும் என்ன? தூங்குடா. சமத்தா தூங்கணும். ஏம்மா உருடா, இப்பதான் தூங்க வைக்க போற. என்னடி செல்லம்? தூங்குமா. தூங்கு தூங்கு. போய் பாரு. ம். என்ன அந்த ராட்சசி இன்னும் தூங்கல. மணி 11 தூங்கி தொலைக்க வேண்டியதானே? போ போ. அக்ரி தூங்கிட்டா. சொல்றதுக்கு அப்ப போய் தூக்கிட்டு வா. இருடா. கொண்டா கொண்டா. இந்தடா தூக்கிட்டு போ. சீக்கிரம் வா. சரிம்மா, முடிச்சுட்டு வந்துடுறேன். சாமி, நீ கொடுத்த உசுரை உங்ககிட்டே சேர்த்துட்டேன்ப்பா. நல்லபடியே ஏத்துக்கப்பா. ஐயோ ஐயோ, குழந்தை எங்க காணோம்? அத்தை அத்தை, நடி என் குழந்தைய காணோம் அத்தை. பாத்தீங்களா? என்ன கேட்ட? என்னத்தை இப்படி பேசுறீங்க? என் குழந்தை எங்க? காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. இத பாருங்க அத்தை, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்க தான் என் குழந்தை என்னவோ பண்ணிட்டீங்க. அவர் எங்க போயிட்டாரு? ஏய், எனக்கு எதுவும் தெரியாது. என்கிட்ட கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஐயோ, என் குழந்தை எங்கன்னே தெரியலையே. எனக்கு நம்ம குழந்தைய காணுங்க. அத்தை கிட்ட கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்க. உங்க கிட்ட தானே கேட்டுட்டு இருக்க, சொல்லுங்களேன். எனக்கு உங்க கிட்ட தான் கேட்டுட்டு இருக்க, சொல்லுங்களேன். எனக்கு உங்க கிட்ட தானே கேட்டுட்டு இருக்க, சொல்லுங்களேன். எங்க என் குழந்தை? சொல்லு. என்ன பண்ண என் குழந்தைய? சொல்லியா? என்ன பண்ண என் குழந்தைய? சொல்லியா? எனக்கு இப்ப என் குழந்தை வேணும். என்ன பண்ண சொல்லு. சொல்லியா? கேக்குறல, சொல்லியா? எனக்கு என் குழந்தை தொலைச்சிருவேன். என்னடி சவுண்ட் வர்ற?
ஒரே நேரத்தில் 2 உயிரை கொல்ல வேணான்னு பார்க்குறேன். சொல்லி வை வேட்டா. என் கர்ப்பப்பை எங்க சவக்குழியா மாறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு டாக்டர். ஏன் டாக்டர் எனக்கு மட்டும் இந்த நிலைமை? என்ன சரோஜா இது? உன் குழந்தைய கொலை பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த வெளியில கொண்டு வராம விட்டுருக்கியே. உன் மாமியாரையும் ஹஸ்பண்டையும் போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளியிருக்க வேண்டாம்? எல்லா ரத்தத்துல ஊறி போன கையால் ஆகாத தனம் தான் டாக்டர். சரி, கவலைப்படாத சரோஜா. இந்த முறை உனக்கு அப்படி எதுவும் நடக்காது. நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. டாக்டர், நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, தைரியமா இரு. கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? நான் வரேன் டாக்டர். வா தாயி. டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? ஆம்பளை புள்ள தானே, அதுல எந்த மாற்றமும் இல்லையே. உனக்கு விவரம் பத்தாது. இரு, நானே டாக்டர் அம்மாட்ட விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நான் சரோஜாவோட மாமியா. சரோஜாக்கு ஆம்பளை புள்ள தானே பிறக்கும். தாயி, ஆமான்னு சொல்லி என் வயித்துல பாலை பாத்துரு தாயி. நீ நல்லா இருப்ப. உங்க விருப்பப்படியே குழந்தை பிறக்கும், போதுமா? மகராசி, நீ 100 வருஷத்துக்கு அமோகமா வாழணும். நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். எனக்கு இது போதும். நான் வரேம்மா, வரேன். குழந்தை நார்மலா இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் உங்களை நல்லா பாத்துக்கிறார் போல இருக்கு. அவர் பேசுறத பார்த்தா ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? நான் ஆசையா சுமக்கிறேன் டாக்டர். அது ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன, ரெண்டும் எனக்கு சம்மதம் தான். பறி கொடுத்த வேதனையும் இருக்கு, இன்னொரு தடவை பறி கொடுத்துருவோங்கிற பயம் இருக்கு டாக்டர். இது எனக்கு 2வது பிரசவம். முதல் பிரசவத்துல எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. ஆண் குழந்தை தான் வேணும்னு பித்து பிடிச்ச அலைஞ்சு என் புருஷனும் மாமியாரும் அந்த குழந்தைய என்ன பண்ணாங்க தெரியுமா? என் கர்ப்பப்பை எங்க சவக்குழியா மாறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு டாக்டர். என் கர்ப்பப்பை எங்க சவக்குழியா மாறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு டாக்டர். என் கர்ப்பப்பை எங்க சவக்குழியா மாறிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு டாக்டர். சரோஜா, இந்தா அத்தா, இந்த பாலை குடி. என்னது இங்க வச்ச கொசுவலைய காணா? இங்க இருக்கா? சரோஜா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த கொசுவலை கட்டி படுத்து காத்தா. காத்தாடி ரிப்பேர் பண்றவன வர சொல்லியிருந்தேன். 2 நாளா ஆளை காணோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்து காத்தா. சரிங்க.
நாளைக்கே காத்தாடி ரிப்பேர் பண்ணி தரேன். போதும் அத்தை. என்ன அத்தா அப்படியே வச்சுட்ட? குடி. வேண்டாம் அத்தை, வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். கண்ணை மூடிட்டு மடமடன்னு குடிச்சிடு. இதுல குங்குமப்பு கலந்து விட்டு காத்தா, இதை குடிச்சாதானே பிறக்க போற என் பேர புள்ள நல்லா செவசவன் பிறப்பா. குடியாத்தா. ம். பாலை குடிச்சிடு. செத்த காலார அப்படி நடந்துட்டு அதுக்கப்புறம் படுத்து காத்தா. ம். இல்லைன்னா வயிறு மந்தப்படும். சரியா? சரிங்க அத்தை. களத்து மெட்டில் நெல் அடிச்சிட்டு இருக்காங்க. பக்கரி சாமிக்கு சோறை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையா படுத்துக்க. என்ன, நான் சரி, போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஏ பேச்சு, என்னக்கா? களத்து மூட்டில் என் புள்ள இருக்கா. அவனுக்கு நான் சோறு கொடுத்துட்டு வரேன். வர வரைக்கும் என் மருமலை கொஞ்சம் பாத்துக்க தாயி. நீ போயிட்டு வாக்கா, நான் பாத்துக்கிறேன். சரியாத்தா? என்னங்க, நீங்க தூங்குங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி புள்ள. சரோஜா, துணைக்கு பேச்சு வருவா. சரி, பேசிக்கிட்டு இருங்க. ஆ. நான் வந்துடுறேன். என்ன சரோஜா, உன் மாமியார் உன்னை தரையில கூட நடக்க விடாம தாங்கு தாங்குன்னு தாங்குறா. இத பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ஏன், எதுக்கு நீ பயப்படுற? வயித்துல புள்ளைய மட்டும் இல்லக்கா, பொய்யையும் சுமந்துட்டு இருக்கேன். என் மாமியார் காட்டுற அக்கறையும் கொஞ்சலும் எனக்கு இல்ல. என் வயித்துல வளர அவங்க பேரனுக்கு. எப்படியோ உன்னை பாசமா வச்சிருக்கால, அது போதும். எல்லாம் எத்தனை நாளைக்கு? எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சிடுமே. ஏன் இப்படி பயப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது எப்படிக்கா? நடக்க போறதான் கொல்லிமலை ஜோசியக்காரன் தெளிவா சொல்லிட்டானே. வயித்துல இருக்கிறது பொம்பளை புள்ளன்னு அவன் அடிச்சு சொல்லிட்டானே. ஆமா சொன்னா. அவன் சொன்னதை அன்னைக்கே உன் மாமியார் கிட்ட சொல்லியிருந்தா வயித்துல இருக்கிற புள்ளைய அப்பவே கலைச்சிருப்பா. அப்பவே கலைச்சிருந்தா கூட கருவோட போயிருக்கும். உங்க பேச்சு கிட்ட பொய்ய வேற சொல்லிட்டு இத 10 மாசம் சுமந்து பெத்து எப்படி வளர்க்க போறனோ தெரியல. ஏன் எல்லாத்தையுமே கெட்டதாவே நினைக்கிற? நல்லதையே நினை. கொல்லிமலை ஜோசியர் என்ன கடவுளா? அவர் சொன்னது அப்படியே நடக்கிறதுக்கு. அவர் சொன்னது கூட மாறி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. நீ கவலைப்படாத சரோஜா. அவர் சொன்ன ஜோசியத்துல பாதி விஷயம் நடக்காமே போயிருக்கு. நீ வேணா பாரு. உன் நல்ல மனசுக்கு நாம சொன்ன போய் நிஜமா மாறி உனக்கு ஆம்பளை புள்ளையே பிறக்கும். அது வரைக்கும் நீ பேசாம இரு. நாம சொன்ன போய் வெளியில தெரியாம சந்தோஷமா நடந்துக்க. முடியலக்கா. அவங்க பாசத்தை காட்டி பேச்சுக்கு பேச்சு பேருன்னு சொல்லும்போது என் அடிவயிறு கலங்குது. நீ தைரியமா இரு. உன்னோட நல்ல மனசுக்கு ஆண்டவன் உனக்கு ஆம்பளை புள்ளையே கொடுப்பா. நீ படுத்துக்க, நான் போய் விசிறி எடுத்துட்டு வரேன்.